கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா. குரு வாழ்க, குருவே துணை. பெண்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய கண்கள் அப்படிம்பாங்க. அதை விட நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமைகளோ பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமோ இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது சம்பாத்தியம் பண்ணாவோ அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான அந்த பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கா அப்படின்னா, அப்பா அண்ணா அக்கா இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. பெற்ற குழந்தைகிட்டையோ அல்லது மற்ற நண்பர்கள்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களும், இப்படி ஜாப் ஓரியன்டாக அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, உளவியல் மனதளவுலையும் உளவியல் மூலியமாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக ஜோதிடம் அமைப்பில், ஜாதகத்துடைய அமைப்பில், கிரகத்துடைய அமைப்பில் நம்ம ஒரு அலசல் தான் இந்த ப்ரோக்ராம்ங்க. சிம்மராசி லேடிஸ் பெண்கள்லாம் எப்படின்னா, அந்த சிம்மராசினாவே கண்டுபிடிச்சலாங்க. எப்படின்னா, யாரு இருந்தாலும் இல்லாட்டியும் கால் மேல கால் போட்டு உட்கார்றது, கொஞ்சம் அண்ணாந்து பேசுறது, சத்தமா பேசுறது, சில விஷயங்கள் சுயநலமா இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற குழந்தைங்களுடைய அமைப்புல பார்க்கும்போது ரொம்ப பொறுப்பெல்லாம் இருக்காதுங்க. அப்ப வளர வளர அவங்க தன்னை வேற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்ட்டு நிறைய அவங்க மாறுவாங்க. அப்புறம் அவங்க குழந்தையாவும் மாறுவாங்க. இந்த மாதிரி மதில் மேல் பூனை மாதிரி இருக்கிறது அவங்களுடைய பாசம், அந்த நேசம், ஒருத்தவங்கிட்ட வச்சுக்க கூடிய விஷயத்த எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியவே தெரியாது. அதான் முக்கியம். இப்ப தொழில் சார்ந்து நம்ம இந்த ஆண்டோட கலந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா 2, 6, 10 தான் நம்ம தொழில் பாவகமாக எடுத்துக்கக்கூடிய அமைப்பு. அப்ப புதன், சனி பகவான், சுக்கிரன், இந்த தொழில் அமைப்பு தான் உங்களுக்கு. அப்ப ஐடில இருக்கிறது சுக்கிரன், சனிங்கிறனால மருத்துவத்துறையில இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது, அதே போல கலைத்துறை, சுக்கிரன் ரிஷபமா வரனால கலைத்துறையில இருக்கக்கூடிய விசேஷமான அமைப்புலாம் சிம்மத்துக்கு இருக்கிறது. அதே போல உங்களுடைய சூரியனே நல்ல ஒரு அதிகாரமான ஒரு சூரியனுடைய பிளேஸா இருக்கனால அரசியல், அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப அந்த கெத்து காட்டுறது, நல்ல ஒரு இதா நடக்கிறது, இந்த மாதிரி சிம்மராசிக்கு இயற்கையிலேயே உண்டுங்க. அப்ப லவ்வா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, ஜாப்லயும் சரி, எதையாவது கொடுத்தாவது அந்த இடத்துக்கு பணமோ பொருளோ எது வேணாலும் நம்ம அந்த இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராகிய குணமும், அந்த ஆளுமை, அகங்காரம், அந்த அகங்காரம் விடணுங்க பெண்கள். கண்டிப்பா அது மகம் அது மாதிரி எல்லாம் கிடையாது. அது உங்களுக்கு அப்பப்ப தலை தூக்கும், அந்த எண்ணங்கள் இதாகும், அந்த வேகம், அந்த சூரியன் செவ்வாவெல்லாம் ஆச்சுங்க. இப்ப என்னன்னா இயற்கையிலேயே அந்த வெப்ப சூடுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு அந்த பிளேஸ் ராசியே வெப்பமான ராசி. அப்ப அந்த புதனை எப்பயுமே மிதுனமும் கன்னியும் இவங்க கட்டுப்படுவாங்க, அவங்களும் கட்டுப்படுவாங்க, அனுசரிச்சு நீங்களும் கட்டுப்பட்டு நடப்பீங்க. ஏன்னா அந்த லாபஸ்தானமும் அதுதான், உங்க குடும்பஸ்தானமும் அதுதான். அவங்க மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். மிதுனத்தையும் கன்னியும் தான் உங்க கண்ட்ரோலுக்கு ஆகும் சிம்மராசி லேடிஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நடை உடை அப்படியே கொஞ்சம் ஆண் தோரணையாக எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு ஜாப்ல இருக்கவங்க, ஒரு ஹெச்ஆர்ஓ, ஒரு தலைமை போஸ்ட், ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், நிறைய புத்திசாலித்தனம், நல்ல ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு பில்டிங் இது பண்றது, எதா இருந்தாலும் இந்த இன்டீரியல், அழகு சாதனங்கள், பியூட்டிஷியன், இதெல்லாம் தன்னைத்தானே அழகா காமிச்சுக்கிறது, நிறைய அந்த பவுடர் முகமெல்லாம் போட்டுக்க இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய உங்களோட செலவுகள் அதிகமாக கொண்டு போகக்கூடிய ஜாபு சம்பந்தமான விஷயத்துக்கு நிறைய நீங்கள் செலவு பண்ணிக்குவீங்க. அது நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு வக்கீலாக இருந்தால் கூட ஒரு லக்ஸுரி கார் வாங்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் இயற்கையிலேயே சிம்மராசி பெண்களுக்கு உண்டுங்க. கணவராக இருக்கட்டும், கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும்,
மேனேஜர் யார் எங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் இவங்க தான் ஒரு ஃபுல்லாக இந்த கம்பெனி இவங்க இந்த மேடம் தான் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவே உங்களுக்கு என்ன ஆகும் பின்னாடி அது ஒரு திமிரு பிடிச்சது, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவோம், சரியாக வந்து அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. நேரில் ஐயோ மேடம் வராங்கன்னு எந்திரிச்சு நிற்கிறது, உங்களை தலை வணங்குறது எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த பக்கம் அந்த பேச்சு ஏச்சு இதெல்லாம் வந்து ஆனால் எதையுமே ஒரு ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நல்லா பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால் இந்த அஷ்டமத்து சனி இப்போ கேதுவெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை ஒரு தடை தாமதத்தை கொடுத்து ஒரு பாடமெல்லாம் கூட கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணக்கூடிய அந்த பியூட்டி பார்லர்லாம் வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன கெட்ட பேர் கூட வந்துடும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்ய போய் அந்த பெண் வேறு விஷயமா போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் கூட சந்திக்கக்கூடிய இவங்களாக இருப்பீங்க. அந்த வேகம் கோபமாக குறைச்சிக்கணும். எப்பயுமே சிம்மராசி வந்து குறைச்சிக்கிட்டா தான் நம்ம ஜாபில் வந்து ஒரு அடிமை தொழிலாக இருக்கிறது ரொம்ப 30% தான் இருப்பாங்க. மேக்சிமம் இவங்க எந்த நீங்கள் போனீங்கனாலும் அதில் நீங்கள் ஹையர் போஸ்ட் வந்துடுவீங்க. ஹையராக ஒரு விஷயமா உயர்வாக நான் வரக்கூடிய விஷயம், அடுத்தவங்களை அடித்து வெளியே வரக்கூடிய போட்டு துவசம் பண்ணிட்டு மேலே ஏறி வரங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, டாப் மோஸ்டில். அது எந்த மைனஸாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலையே இல்லைம்மா, பார்த்துக்கலாம், அவன் தானே நாசமாக போகிறான், நான் ஜெயிச்சா ரைட்டு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கும். ஆனால் வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய அமைப்புக்கான பேர் இருந்தால் தான் இவங்க லைஃபே கரெக்டாக இருக்கும். அதே போல் அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்குறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அனுசரணை அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு இருக்கணும், இருந்தால் நல்லது. அப்புறம் லவ்லையும் சரி, நமக்கு கீழே 2 வயசு 3 வயசு கம்மியாக இருக்கிறவங்கள லவ் பண்ணுறது, எதையுமே ஒரு கலாச்சாரம் பண்பாடு தெரியாமல் பழகக்கூடிய விஷயங்கள், அதனால அவதிக்கு உண்டாகிறது. ஒரு நாளாவது உட்காந்து அழுகணும், அது தனியாக அழுதுக்கணும், அதுவும் யாருக்கு தெரியக்கூடாது, அக்கம் பக்கம் தெரியாமல் மனசுக்குள்ளாரையே இது பண்ணிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அந்த அடிக்ட் அப்படிங்கிற விஷயத்தில் லாக் ஆகக்கூடிய விஷயம். அப்போ இது மாதிரியெல்லாம் வந்து இருந்தாலும் தொழிலில் வந்து அவங்க வெளி வட்டாரத்தில் வெளி உலகத்தில் தன்னை வெளியே காட்டிக்காமல் ஜெயிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த குணம் உண்டு. இந்த ஆண்டு நீங்கள் அதில் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கேர் எடுக்கணும். அந்த ரிஷபம் வந்து சுக்கிரன், பெண்ணுக்கு பெண்ணாலே கூட பிறக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய ஒர்க் பண்ணுற லேடிஸாக இருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன சின்ன கெட்ட பேருக்கு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மன வருத்தத்தை வந்து அடைய மாட்டீங்க, பார்த்துக்கலாம் அடுத்தது இன்னொருத்துங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க. இருந்தாலும் நமக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்புறமே தன் தலையில் தானே மண்ணவடி கொட்டிக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது ஒரு பீரியடு லேடிஸ்க்கு சிம்மக்காரங்க இருப்பீங்க. இல்லைன்னுலாம் நீங்கள் மறுத்து பேசுறதுக்கெல்லாம் இங்கே கட்டங்களுடைய பாவகங்கள், இந்த நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரம், தசா புத்தி இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த யோகா, அதே போல் ஒரு தனக்குன்னு ஒரு வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு பயிற்சி மையம், இப்போ ஜிம்மு, ஸ்போர்ட்ஸு, மருத்துவத்துறை, அரசியல் துறை, எதில் வேணாலும் தன்னை அங்கீகாரமாக வாழக்கூடிய பெண்கள் தான் நிறையா இருப்பீங்க. அப்போ ஒரு பிரின்ஸ்பாலாக இருக்கிறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, எந்த துறை சார்ந்தும் அதில் போயிட்டு அதையும் கற்றுக்கிட்டு 2-3 விஷயங்கள் செய்யக்கூடிய இதெல்லாம் இந்த வருஷம் வரனால தன்னுடைய உழைப்பை நிறையா கொடுக்கறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நிறைய இந்த ஜிம்மு வச்சுருக்க ஏழையாக இருக்கக்கூடியவங்க, ஊனமுற்றோர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், அவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கும்போது சனி பகவானுடைய எதிர்க்கனால ஸ்டிக்கு, நடக்கக்கூடிய ஸ்டிக்கு வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். தொழிலுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வீட்டில் வந்து சர்வெண்ட்டு கூட போட்டுக்கலாம், அல்லது வந்து உங்கள் ஜாபில் வந்து நல்ல ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.
அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டம். அந்த கர்மாங்கிறத மீறி நீங்கள் செயல்படுவீங்க. ஒரு சில 40 வயசு 45 வயசில் தான் அதை உணர்வீங்க. அப்போ வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது முன் செஞ்ச ஒரு தர்மம் வந்து நம்ம பின்னாடி காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தர்ம சிந்தனையை மட்டும் நழுவ விடாமல் சிம்மராசி பெண்கள் இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எதுவுமே சங்கடப்படாமல் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மேற்கொண்டு நான் இதில் வந்து மிளிரணும், நான் நிறைய எஃபெக்ட் போட்டு இதில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய டவுட்டு எந்த துறை சார்ந்து இருக்கீங்களோ அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, கேட்டு உங்களுடைய ஃபியூச்சரில் இப்படி உங்களோட பிளானிங் இருக்கும், அதுக்கு சரியான இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை நீங்கள் கேட்டும் நடக்கணும், அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன்.